சினாரியோ 1. நீங்கள் யாருக்கோ மெசேஜ் அனுப்புறீங்க, அவங்க அதை பார்த்துட்டாங்க, டபுள் டிக் உங்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சு. அப்போ உங்கள் மைண்டில் என்னென்ன மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருக்கும்? அவங்க நம்மளை இக்னோர் பண்ணுறாங்களோ, நம்ம சொன்னது ஏதாவது அவங்க தப்பாக நினச்சிட்டாங்களோ, யாராவது நம்மளை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு ரொம்ப யோசிக்கிற திறமை உங்களுக்கு இருக்கா? சினாரியோ 2. எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயோ போயிருக்கீங்க, ஒருத்தவங்க ஆக்சுவலாக உங்களை நிஜமாகவே கவனிக்காம தான் அவங்க திரும்பிட்டு போயிட்டாங்க. பட் உங்கள் மனசில் அது ஒரு வலியாகவும் வேதனையாகவும் உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கா? சினாரியோ 3. யாரோ எங்கேயோ சின்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு வார்த்தையோ சொல்லிட்டாங்க, ஆனால் நீங்கள் அதை ரொம்ப பர்சனலாக எடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்து, என்னடா நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அதனால் சொல்லியிருப்பாங்களோ இதனால் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு அடுத்த 3 நாளைக்கு உங்கள் மைண்டில் கண்ட்ரோலே இல்லாமல் யாரோ உங்கள் மைண்டை ஹைஜாக் பண்ண மாதிரி எண்ண ஓட்டங்கள் எல்லாம் லூப் மாதிரி நடந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்களா? அப்போ இதுக்கெல்லாம் பேர் தான் ஓவர் திங்கிங். அப்படின்னா இது எதனால் நம்ம இப்படி ஓவர் திங்க் பண்ணுறோம், இதுலேருந்து எப்படி வெளியில் வர முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வாங்க இன்னைக்கு அதை டிஸ்கஸ் பண்ணலாம். யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஓவர் திங்க் பண்ணும்போது நமக்கு 3 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, நம்மளோட ஆங்ஸைட்டி அப்படியே மல்டிபிள் டைம்ஸாக ஜாஸ்தியாகி பயங்கரமாக ஆம்ப்ளிஃபை ஆகிடும். ரெண்டாவது, சராசரியாக அன்றைக்கி பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆக்ஷன்லேயும் நம்ம ஃபோக்கஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்போம். அதனாலேயே நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் கூட நிறைய அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மூணாவது, சில பேரால் ஒரு சின்ன டெசிஷன் கூட எடுக்க முடியாத அளவுக்கு தடுமாற்றம் இருக்கும். அதனாலேயே எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ஆக்ஷனே எடுக்காமல் அப்படியே அவங்க வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போயிடும். இது எல்லாமே ஓவர் திங்கிங்கோட கான்சிக்வன்சஸ். ஓவர் திங்கிங்கில் நம்ம சைக்கலாஜிக்கலாக 4 விதமான ஓவர் திங்கிங் சொல்லுவோம். முதல்ல வர்றது வரியிங் அப்படின்னு சொல்லுவோம், கவலைப்படுறது. இது ஒரு ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டு வரி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்மளால இது சரியாக பண்ண முடியாதோ, நம்ம கரெக்டாக பண்ண மாட்டோமோ, நமக்கு அது செட் ஆகாதோ, நம்ம தொட்டால் அது கெட்டு போயிடுமோ, ஒருவேளை அவங்க நம்மளை அவ்வளோ அவமானப்படுத்திட்டா என்ன பண்ணுறது, எல்லாமே சொதப்பிட்டா என்ன பண்ணுறது, வாட் இஃப் ஐ லுக் லைக் ஃபூல், இந்த மாதிரி வாட் இஃப் ஒருவேளை அப்படிங்கிற ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டு கொஸ்டின்ஸ் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணி உங்களோட டே டு டே லைஃப்பை நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணுறது. அதனாலேயே போக போக இதுவே உங்களுக்கு ஒரு க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பண்ண முடியாமல் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது ருமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்படி வரிங் ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டாக இருக்கும், ருமினேஷன் பாஸ்ட் ஃபோக்கஸாக இருக்கும். நமக்கு எப்பயோ நடந்த தவறு இல்லை எப்பயோ நடந்த அவமானம், நம்மளையும் அறியாமல் நம்ம சில வார்த்தைகளை விட்டது, இந்த மாதிரி ஒரு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத விஷயங்களை திரும்ப திரும்ப லூப் மாதிரி மைண்டில் ஓட்டி நம்ம பார்த்துட்டே இருக்கிறது தான் ருமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இப்படி நடந்தது, ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்க, நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன், நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக அந்த மென்டல் லூப்பில் போயிட்டே இருக்கிறதுனால இதெல்லாமே ஒரு டிப்ரெஷனுக்கு வழிவகுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய சான்ஸ் இருக்குது. அதனாலேயே நம்ம இப்படி ஒரு தவறான நபராக இருக்கோமே, நமக்கு எதுவுமே ராசி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் லைஃப் ஒரு ஹோப்லெஸ்ஸாக மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மூணாவது ஓவர் திங்கிங் டைப் இன்ட்ரூசிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நடக்காத விஷயங்களை நடந்துருமோன்னு அந்த பயத்திலேயே நம்ம இருக்கிறதும் ஒரு விதமான ஒரு ஸ்கேரி தாட்ஸ், அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுமோ, நம்ம வாழ்க்கை எப்படி வீணாக போயிடுமோ, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்டென்ட்டுக்கு போய் யோசிக்கிறது தான் இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ். அதையும் உங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நான் இப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கதான் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகி உங்கள் மைண்டில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். நாலாவது ஓவர் அனலைசிங். அதாவது எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை ஓவராக அனலைஸ் பண்ணுறது, அதை பற்றி நிறைய விஷயங்களை யோசிக்கிறது, நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை டைசெக்ட் பண்ணி அவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கடைசியில் எப்போவுமே நம்ம மனசுக்கு 100% நிம்மதியாக இருக்கிற சாய்ஸ் கிடைக்காது. ஆனால் நம்ம மனசை அதை நோக்கியே போகிறதுனால நம்மளால் இப்போ ஓகே இந்த டெசிஷனும் சரியில்லை, ஓகே இதுவும் சரியில்லை, ஓகே இதுவும் சரியில்லை, இதுவும் யூஸ் இல்லை, அதுவும் பிரயோஜனம் இல்லை, இப்படின்னு நம்ம முடிவு பண்ணி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் அப்படியே இருக்கிறது தான் இந்த ஓவர் அனலைசிங்கோட பிரச்சனை. சரி, ஒரு நபர் எதுக்கு ஓவர் திங்க் பண்ணணும்? நமக்கு என்ன ஆசையா நம்ம வாழ்க்கையை இப்படி ஓவர் திங்க் பண்ணி நம்மளை இப்படி கெடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு என்ன ஆசையா? ஆனால் அதையும் மீறி ஏன் நம்ம ஓவர் திங்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் காரணங்கள் இருக்கு. முதல்ல நாங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான ரீசன் குழந்தை பருவத்தில் உங்களுக்கு ஏற்படுற அந்த அனுபவங்கள் இதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் பிரெயினோட வயரிங் நீங்கள் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது இல்லை நம்ம இப்படி அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்து நம்ம ஜாகிரதையாக இருந்தால் தான் இது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில்
குடும்பத்திலேயே வளருது. இது எதனால வருது அப்படின்னா, நம்மளோட கேர் கிவரோ இல்ல நான் பேரண்ட்ஸோ இல்ல வீட்ல பாத்துக்கிற பெரியவங்களோ நம்மள இமோஷனலா ரொம்ப இக்னோர் பண்ணியிருக்கும் போது அந்த ஆங்ஸைட்டியை ஃபீல் பண்றதுக்கு ஓவர் திங்க் பண்ண தொடங்கி தொடங்கி இப்போ அடல்ட் ஆனதுக்கு அப்புறமும் அதே பிரெயின் பேட்டர்ன்ல அதே ஒயரிங்ல ஒரு ஒரு சேஃப்டிக்காக ஒரு இன்செக்யூரிட்டியை வந்து கொஞ்சம் சால்வ் பண்றதுன்னு நினைச்சிட்டு நம்ம ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்போம். ஆனா இது ஒரு மாயை தான். திங்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம நிறைய யோசிச்சா நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு இல்யூஷன் தான் இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது. ரெண்டாவது பயம். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி சொதப்பிடுச்சுன்னா, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, அதனாலேயே நான் ரொம்ப சர்வ ஜாகிரதையாக தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த பயத்தில் வர்றது தான். மூணாவது பெர்ஃபெக்ஷனிசம். நான் எது பண்ணாலும் அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்மளோட வளர்ச்சிக்கு எவ்வளோ பெரிய முட்டுக்கட்டை. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அது 100% கம்ப்ளீட்டாக வரவே வராது. அதனால தானே எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லா சர்வீசஸ்லேயும் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது. ஏன்னா நம்ம அப்படியே என்ஹான்ஸ் பண்ணிட்டே போயிட்டு தான் இருக்கணுமே தவிர இல்லை நான் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறது நம்மளோட வளர்ச்சிக்கு எந்த விதத்துலையும் உதவாது. நாலாவது ஒரு இன்கன்சிஸ்டன்ட் இல்லைனா இன்அப்ரோப்ரியேட் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ். அதாவது இன்னைக்கு ஒரு குழந்தை வீட்டுக்கு வராங்க, இன்னைக்கு அம்மா கோவப்படுவாங்களா, இல்லை அப்பா கத்துவாரா, இல்லை இவங்க சண்டை போடுவாங்களா, இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை திடீர்னு அன்பாக இருக்காங்க இவங்க இன்னைக்கு அன்பாக இருப்பாங்களா, சண்டை போடுவாங்களா அப்படின்னு ஒரு அன்பிரிடிக்டபிலிட்டிலேயே இருந்து நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். அப்படின்னா அந்த பேட்டர்ன் நம்ம அடல்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு விஷயத்தை ஓவர் அனலைஸ் பண்றதுக்கோ இல்லைனா ரொம்ப வரி பண்றதுக்கோ அது ஒரு காரணமா இருக்கலாம். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம குழந்தை பருவத்துல இருந்து இருக்கு அப்படின்னா, நம்ம பிரெயினோட ஒயரிங் அப்படி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓவர் திங்கிங்கோட நிறைய சிம்டம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி, அப்போ இந்த ஓவர் திங்கிங்கை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? முதல்ல சொல்றது, இது ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இப்போ இந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கிறதுனால நான் சொல்றேன். எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு டைம், தூங்குறதுக்கு ஒரு டைம்னு ரஃபா ஒரு டைம் வச்சிருக்கோமோ அதே மாதிரி ஒரி பண்ணுறதுக்கு கவலைப்படுறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கிறது தான். இது கேட்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருந்தாலும் பயங்கர எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் இது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் ஒரு நாளைக்கு 8லேருந்து 8:15 நான் கவலைப்படுற டைம்னு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு 3 மணிக்கு மத்தியானம் ரொம்ப கவலையாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்களே உங்கள் பிரெயினுக்கு சொல்லணும், இது என்னோட ஒரி டைம் இல்லை, என்னோட ஒரி டைம் 8 மணிக்கு தான் அப்படின்னு. உங்களோட கவலையை, உங்களோட வரியை, உங்களுடைய இன்செக்யூரிட்டியை போஸ்ட்போன் பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு வரி விண்டோ வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ப்ராக்டிஸாக இருக்கும். அப்படியே நாளடைவில் போக போக உங்களுக்கு அந்த விண்டோவே தேவைப்படாமல் போயிடும். கண்டிப்பாக இது ஒரு எஃபெக்டிவான வழி. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட வரி விண்டோவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மினிமைஸ் பண்ணி காணாமல் போக்கிடுங்க. ரெண்டாவது, நீங்களே உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, இல்லை கொஞ்சம் நேரமாக நான் ஏதோ தேவையில்லாமல் ஒரே லூப்பில் யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்து ஏதாவது ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கபர்டில் இருக்கிற 4-5 புக்ஸை சரி பண்ணுறதா இருக்கலாம், இல்லை கிச்சனில் ஏதாவது ஒரு சின்ன வேலை பண்ணலாம். ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன். ஏன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் நகரும்போது, அந்த லொக்கேஷனை விட்டு நீங்கள் நகரும்போது உங்கள் பிரெயினும் ஒரு புதிய அனுபவத்துக்கு உங்களை தயார்படுத்திக்கும். அப்போது அந்த லூப் கொஞ்சம் அங்கே கட் ஆகி நீங்கள் வேற ஒரு சிந்தனைக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, ஒருவேளை உங்களால் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக முடியாது, நான் வந்து கொஞ்சம் நகர முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தை. உங்களுக்கே நீங்கள் ஸ்டாப் அப்படின்னு சொல்லும்போது அந்த எண்ண ஓட்டங்களை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உங்களால் அடுத்த சிந்தனையை நோக்கி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாளடைவில் நீங்கள் ஓவர் திங்கிங்லேருந்து வெளியில் வர முடியும். டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கான்ஷியஸாக இருங்க, உங்கள் ட்ரிகர் பாயிண்ட்ஸை கண்டுபிடிங்க, இந்த ஆக்ஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.